ஸோ அதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 70 ருபீஸாவது நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் லேஸ் ஒர்க்கு அட்டாச்மெண்ட் சொல்லுவோம்ல, அதாவது இந்த ப்ளவுஸில் லேஸ் நம்ம இந்த கோல்டன் லேஸு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ண சொல்லுவாங்க, அதாவது டிசைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்குக்கு, அதாவது வெறுமனே அந்த லேஸ் தைக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 70 to 90 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரைஸிங் வந்து எதில் மாறும்னு நான் சொல்கிறேன். கழுத்துக்கு மட்டும் வைக்க சொல்லுவாங்க, சிலர் எனக்கு கழுத்துக்கும் கீழேயும் வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த பட்டி போர்ஷன் அடிப்போம்ல, அந்த இடத்துலையும் கொஞ்சம் அந்த கிராப் டாப் மாதிரிலாம் கொடுத்து எனக்கு அந்த பட்டி போர்ஷன்லேயும் சேர்த்து அடிங்கன்னு சொல்லுவாங்க. கையில் அதே மாதிரி அடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எங்கே டிசைன் பண்ண சொல்கிறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த சார்ஜஸ் ஆகும். அதே இது லேஸும் வாங்கி நீங்கள் ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த ரோலே நீங்கள் வாங்கி தான் அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இத்தனை மீட்டர்ஸ்னாலும் நீங்கள் வாங்கி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அதை பொறுத்து தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அதுக்கு வாங்கி தச்சு கொடுக்க சொல்கிறாங்க லேஸ் ஒர்க் அப்படின்னா ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே இது ஃப்ராக் ஜிப் அட்டாச்மெண்ட் அப்படின்னா, ஒரு ஃப்ராகில் வந்து எனக்கு ஜிப்பு தச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதாவது இந்த மேக்ஸி டைப்பு, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ராக் டைப்பு, இல்லை அடல்ட்ஸ்க்குமே ஃப்ராக் டைப் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஜிப் அட்டாச்மெண்ட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. அப்போது அந்த ஜிப்பை வாங்கி தைக்கிறதுக்கு வித் ஜிப்போட நான் ப்ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 70 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பைப்பிங் ப்ளவுஸ். பைப்பிங் ஒர்க் வச்சு தைக்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு அந்த பைப்பிங் ஒர்க்கு வைக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ சார்ஜஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். ஒரு 70 to 100 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா. நீங்களே பைப்பிங் ரெடி பண்ணி பண்ணுறதா இருந்தால், ஃபேப்ரிக் அவங்க கொடுத்து நீங்கள் அப்படியே பண்ணுறதா இருந்தால் 70 to 100 வரைக்கும் வாங்கிக்கலாம். அதே இது ரெடிமேட் பைப்பிங், அதாவது டபுள் பைப்பிங் கொடுப்பாங்க. ஓகேவா. இது வந்து நான் மேலே சொன்னது ரெடிமேட் பைப்பிங் தான். அது ஒரு 70 to 100 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்களே ரெடி பண்ணாலும் சரி, இல்லை ரெடிமேடாக பண்ணாலும் சரி 70 to 100 வரைக்கும் பண்ணிக்கலாம். அதே இது டபுள் பைப்பிங் கொடுப்பாங்க. அந்த டபுள் பைப்பிங் வந்து ஒரு நல்ல அது ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 150 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இப்போ ப்ளவுஸில் எனக்கு நாட் வைக்கிற மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஓகேவா. பின்னாடி கட்டுற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 30 to 50 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஸ்டிச்சிங் அண்ட் டிசைனிங் காஸ்ட் மட்டும்தான் இதில். ஓகேவா. அதுக்கான ரோப் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் நீங்கள் அந்த ரா மெட்டீரியலுக்கான சார்ஜஸும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டாக பஃப் ஸ்லீவ் வைக்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, ஃபுல் பஃப் ஸ்லீவ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 120க்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இது வந்து நான் சொல்கிறது இப்போ ப்ளவுஸுக்கு தைக்க சொல்கிறாங்க, ப்ளவுஸும் தைச்சு இதுவும் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு 300 வைக்கிறீங்க அப்படின்னா 300 + 120 சேர்த்துக்கணும். ஸோ 420 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எதுவுமே உங்களுக்கு ஒர்க்கு தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது செமி பஃப் ஸ்லீவ். ஸோ செமி பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு ஒரு 70 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் சப்போஸ் உங்ககிட்ட ஓவர்லாக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்கள் மெஷின்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ண சொல்லி சிலர் கேட்பாங்க, எனக்கு இந்த ரா எட்ஜஸ் வேண்டாம், எனக்கு இது வந்து கொஞ்சம் ஓவர்லாக் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஓவர்லாக் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு 20 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டாக சாரீக்கு டாசல் வைக்க சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போது அந்த ஃபேப்ரிக்லேயே டாசல் அடிப்போம்ல, இப்போது ப்ளவுஸ் ஃபேப்ரிக் இருக்குது, ஸோ அதுலேயே வந்து டாசல் மாதிரி, டாசல் மீன்ஸ் அந்த குஞ்சம் மாதிரி சொல்லுவாங்கள்ல, பின்னாடி அந்த முக்கோணம் மாதிரி அடித்து திருப்பி நம்ம பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டாசல் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 100 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே இது ரெடிமேடாக டாசல் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கிராண்டாக கேட்குறாங்களோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர்ல் ஒர்க் மாதிரி வச்சு கேட்பாங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வைங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரியான ப்ளவுஸுக்கு கொடுக்குறீங்களோ இல்லை எந்த மாதிரியான கார்மெண்ட்க்கு கொடுக்குறீங்கன்னு இருக்குது. இப்போ நார்மலாக தைச்சு எனக்கு ஒரு டாசல் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ரெடிமேட் டாசல் வைக்கிறதுக்கு ஒரு 120லேருந்து 150 வரைக்கும் வச்சுக்கலாம். அதே இது பிரைடல் லெஹெங்கா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மேலே உள்ள டாப்க்கு நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கும் போது இன்னமுமே கிராண்டாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டாசலே உங்களுக்கு 120க்கு மேலே போகிறதெல்லாம் இருக்குது.
ஸோ நீங்கள் வாங்குகிற டேசல் என்ன ரேட்டோ அது போக அதை அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்கு நீங்கள் இந்த சார்ஜஸ் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களோட விஷ் தான். நார்மலாக விற்கிறதுக்கு ரெடிமேட் டேசல் வாங்கி வைக்கிறது இருந்தால் 120 to 150 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகுதுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ். மெயின் கார்மெண்ட்ஸ்க்கு வந்துடலாமா? ஸோ இதில் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, மினிமம் நீங்கள் ஒரு 130லேருந்தே வச்சுக்கலாம். பட் நான் மாடரேட்டாக ஒரு 150ல் வச்சுருக்கேன். ஸோ இது அதுக்கு மேலே வைக்கிறது அது உங்களோட இஷ்டம் தான். ஒரு 150 to 200 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக லைனிங் ப்ளவுஸ். லைனிங் வித் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் கொடுத்து தைக்கிற சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களே உங்களுக்கு லைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ்லேயே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகே? அதே இது இல்லை லைனிங் நம்மளையே போட்டு தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சார்ஜ் ஆகும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லைனிங் கொடுத்து தைக்க சொல்கிறாங்கன்னா மினிமம் 200 to 250 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லைனிங் காஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு 50 rupees அது ஆகும். 30 to 50 rupees ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மாடரேட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 300 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதை தான் நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு ₹300 நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே சுடிதார் செட்டு நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சுடிதார் செட்டு தைக்கிறதுக்கு, அதாவது டாப்பு ஃபேண்ட்டு அது தைக்கிறோம் அப்படின்னா ருபீஸ் ஒரு 450 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே இது லைனிங்கோடு உங்களை ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு டாப்புக்கே வந்து லைனிங் என்ன ஆயிரும் 2 meters வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 550 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பாக்கெட் சுடிதார். அந்த பாக்கெட்டை உங்களுக்கு டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் ஒரு 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதா, சுடிதாருக்கு நான் 450 சார்ஜ் பண்ணேன். அதே இது லைனிங் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் 2 மீட்டர் லைனிங்க்கு நான் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 550க்கு சொல்லியிருக்கேன். அதே இது ஒரு பாக்கெட் மட்டும் ஸ்டிச் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 rupees வச்சு நான் அதை 500க்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே இது ஒரு டாப் மட்டும் தைக்க சொல்கிறாங்க, அந்த குர்த்திஸ் டாப்ஸ் எல்லாம் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 250 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே இது பேண்ட் மட்டும் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் என்ன டைப் ஆஃப் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, பட்டியாலாக இருக்கலாம், செமி பட்டியாலாவாக இருக்கலாம், இல்லை கேதரிங் பேண்ட் ஆகட்டும், இல்லை நார்மல் பேண்ட் ஆகட்டும், எந்த மாதிரியான பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு 200 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தும் உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் பொறுத்தும் நீங்கள் உங்களோட சார்ஜஸை வேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக சுடிதார் காலர் ஆர் நெக் டிசைன். ஸோ சுடிதாரில் ஒரு காலர் ஹாஃப் காலர்ஸ் கொடுங்க, இல்லை ஃபுல் காலர் கொடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்கனாலும் சரி, இல்லை எனக்கு நெக்கில் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கனாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து +50 சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு சுடிதார் செட்டுக்கு நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு 450 சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெக் டிசைன் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 சேர்த்துக்கோங்க. ஒரு 500 rupees வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? அதே ஜிப்பை வச்சு கேட்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு பெட் கவர். ஸோ பெட் கவர் தைக்கிறதுக்கெலாம் கேட்குறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 200 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக பட்டுப்பாவடை சட்டை அல்லது இந்த க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் இருக்குல்ல, இதே குழந்தைங்களுக்கு ஒரு பட்டுப்பாவடை சட்டை தைக்கிற சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே இது நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட்டுக்குன்னா நீங்கள் 400 வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை 600 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அடல்ட்டுக்கு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரைஸிங்ஸ். ஓகேவா? ஸோ அதே இது ஸ்கூல் யூனிஃபார்மில் சுடிதார் டைப்பில் தைப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே ஃப்ராக் டைப்பில் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைப்பாங்கள்ல, ஸோ அதுக்குமே 600 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் தைப்பாங்கள்ல, ஸோ அதுக்குமே நீங்கள் 600 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் நீங்கள் ரெண்டும் சேர்த்து தைக்கும் போது சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்துச்சுன்னா ஒரு 400 சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதே இது ஒரு அடல்ட்டுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா 400 to 600 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? ஸோ லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்கு பதிலாக கேன்வாஸ் கொடுத்து ஒரு ஸ்டிஃப்னஸோடு தைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து உங்களுக்கு தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ்க்கும் ஒரு சார்ஜ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது இல்லை எனக்கு இந்த நெக்கில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கேலப் டிசைன் கொடுக்கும் போது அப்படியே கொடுக்காம ஒரு ஸ்டிஃப்னஸோடு அது கொடுத்து தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் 300 வாங்குறீங்க அப்படின்னா லைனிங்கோட தான் நம்ம சொன்னோம்ல. ஸோ 300 வாங்குறப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ்க்கும் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு ஆகும். அது போக அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி கேன்வாஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வாங்கி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு வந்து நீங்கள் 400 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக் ப்ளவுஸ். ஸோ போட் நெக் ப்ளவுஸஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக 350 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 50 சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா போட் நெக்கில் உங்களுக்கு அந்தளவுக்கு டிசைன் வைக்க மாட்டோம்ல ஸோ நெக்கில். ஸோ அதனால் அதுக்கு கேன்வாஸ் அது போக அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் நீங்களே மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 350 to 400 வரைக்கும் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து அடிக்கிறப்போ நீங்கள் 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 350 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஹூக் டைப் ப்ளவுஸ் கேட்பாங்க. பின் பக்கம் எனக்கு கொக்கி வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் 350 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக டிசைன் பண்ணி கேட்குறாங்க, டிசைனர் ப்ளவுஸஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்லீவில் பேட்டர்ன் வேணும், ப்ளவுஸில் நெக்கில் இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் இப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் வேலை இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் நெக்கு கொடுக்குறதா இருந்தாலுமே உங்களுக்கு கிராஸ் பயாஸ் எடுத்து பைப்பிங் தைப்போம். ஸோ பைப்பிங் ஒர்க் பார்ப்போம். ஸோ இந்த எல்லாம் ஹெம்மிங் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸஸ்க்கு கை வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் ஜாஸ்தி ஆக அதுக்கான சார்ஜஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைனர் ப்ளவுஸ்க்கு ஒரு 400 to 500 வாங்கிக்கோங்க. இது சிட்டிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா 500லாம் ரொம்ப கம்மி. அதுக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா? ஒரு டிசைனர் ப்ளவுஸ்க்கெலாம் வெளியில் எங்கே ரொம்ப சிம்பிள் டிசைனுக்கே உங்களுக்கு 1000க்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுமே ஒரு 800 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ். அதாவது ஆரி ஒர்க் ஏற்கனவே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான ப்ளவுஸை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டுமே நீங்கள் 400 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஆரி ஒர்க்கு பண்ணுறதுக்கானது கிடையாது. ஏற்கனவே ஆரி ஒர்க் போட்டிருக்கிற ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் நீங்கள் 400 வாங்கிக்கலாம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாம் டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா நெக்கில் இந்த உள்ள வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு பேர்ல் கொடுத்தோ இல்லை தெர்மாக்கோல் பால் கொடுத்தோ ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் வச்சு டைப் பண்ணிவிட்டு அதை நெக் டிசைன் கொடுப்போம், ஸ்லீவ் டிசைன் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல. ஸோ அதை தான் நம்ம பாம் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ளவுஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட இது லைனிங்கோட சேர்த்து 300 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் 200 ஃபார் யுவர் டிசைன். ஓகேவா? ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு 500 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே இது ஸ்கேலப் டிசைன் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 200 rupees உங்களோடது டிசைனுக்கு, 300 rupees உங்களுக்கு அந்த ப்ளவுஸோடைய சார்ஜ். ஸோ ஸ்லீவில் கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் ஸ்கேலப் டிசைன் கொடுக்குறீங்க நெக்குக்கு ஸ்லீவுக்குன்னா ஸோ நெக்குக்கு ஒரு 100, ஒரு ஸ்லீவுக்கு ஒரு 100ன்னு வச்சு சார்ஜ் பண்ணுறீங்கன்னா கூட ஸ்கேலப் டிசைன் ப்ளவுஸ்க்கு மினிமம் 700லேருந்தே நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களோட விஷ் தான். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்கள் 700லேருந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் டிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது பிங்க் கழுத்து எனக்கு டீப்பாக வேணும், இல்லை எனக்கு பேக் நெக்கில் இந்த மாதிரி டிசைன் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ண சொல்கிற உங்களுக்கு பேட்டர்ன் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு 200 to 300 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் டீப் நெக் போகும்போது